ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். சபையார் யாவரும் இந்த நாளிலும் கூட இந்த 5வது மாதத்தில் 3வது வாரத்தில் நம்மெல்லாம் கூடி கர்த்தரை ஆராதித்து ஜெபத்தோடு எப்பொழுதும் தேவ செய்தியை நாம் கேட்க போகிறோம். கருத்தோடும் கவனத்தோடும் தெளிவாக உங்கள் மனதை திறந்து இதை கேட்கும் பொழுது இந்த பிரசங்கிக்கப்படுகிற இந்த பிரசங்கம் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்படும். நாம் தேவனுடைய செய்திக்கு கடந்து போகலாம். இன்றைக்கு தியானிக்கிற பகுதி ரோமன் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறேன். நன்றாக கவனிங்கள். ரோமன் சாப்டர் 4 verse from 17. ரோமர் 4:17 இருந்தார். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிறோமா இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லோருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இங்கே ஒரு காரியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனா மாற்றுவேன் என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தம் ஒரு நபருக்கு இங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். யாரு என்றால் இங்கே ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன். இவனுக்கு ஆண்டவர் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் கேட்டீங்கன்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவமாக்கிற தேவன். அப்போ இல்லாதவைகள், அப்போ இந்த ஆபிரகாம வாழ்க்கை நம்ம சற்று தியானிக்க போகும். நீங்க ஆதியாகமம் 12 வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு காட்சியளித்து விதமான ஒரு காரியங்களை சொல்லுகிறார். அப்போ ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். இவனுக்கு எல்லாமே இருந்தது. தன் தகப்பனார் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருந்தான். அங்கே விக்கிர ஆராதனை நிறைந்த ஒரு பட்டணம், அதில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய அழைப்பு அவனுக்கு வருகிறது. என்ன வருகிறது என்றால், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பனை வீட்டையும் புறப்பட்டு. ஆண்டவர் புறப்பட சொன்னார். ஏன் சொன்னார்னாக்க, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீர் ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆண்டவரே கூப்பிட்டு அவனை ஆசீர்வதிக்க போறார். அவருக்கு அன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னாக்க, நான் உன் ஜாதியை பெருக பண்ண போகிறேன். ஐ வில் மல்டிப்ளை. ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, The Lord said to Abraham, leave your country, your relatives and your father's home and go to your land that I am going to show you. I will give you many descendants and they will become a great nation. I'll bless you and make your name famous so that you will be a blessings. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நிறைய பேருக்கு பிளஸ்ஸிங்கா இருக்க போற. ஆனா அழைக்கும் போது ஆபிரகாமுக்கு எந்த நிலை இருந்தது சற்று அதான் தியானிக்க போறோம். Let us examine what was the condition of Abraham when he was called out. அழைக்கப்பட்ட போது அவனுடைய நிலைமை எப்படியா இருந்தது? அவனுக்கு மனைவி இருந்தது, அழகான மனைவி சாராள். அதற்கு பிறகு அவன் செல்வ சீமானா இருந்தான். He was a rich man. அவனுக்கு வெள்ளியும் பொன்னும் மிருக ஜீவன்களும் இவ்விதமான ஒரு ஆஸ்திகள் இருந்தது. அது எங்கே பார்க்கிறோம் என்றால், ஆதியாகமம் 13:2 நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், he was so blessed. அவனுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா இவனை ஆண்டவர் அழைக்கும் போது இவனுக்கு ஒரு காரியத்தை குறிப்பிடுறார். உன்னுடைய ஜாதியை பெருக பண்ணுவேன். உன்னுடைய ஜாதியை பெருகப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த அஷூரன்ஸ் கொடுக்கிறார்.
I will give you many descendants and they will become a great nation. ஏன் இப்படி சொல்றாரு கேட்டீங்கன்னா, அவனை அழைக்கும் போது நிறைய டிராபேக்ஸ், நீங்க அதை பின்னணி பார்க்கும்போது அவனுக்கு அநேக குறைபாடுகள் இருக்கிறது. நிறைய குறைபாடு. என்ன குறைபாடு? அதை நம்ம கவனிக்க போறோம். எங்க கவனிக்க போறோம்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அங்கே கீழே நான் வாசிக்கிறேன் பாருங்க, verse 19 and 20 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்குங்க. ஆண்டவர் அவனை அழைக்கும் போது அவனுக்கு குழந்தைன்னு சொல்றோமே, செல்வம் அதுதான். அது செல்வம் பாக்கியம் இல்லை. அவனுக்கு மீதி எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவனுக்கு மழலை சொல்லக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ஸோ அந்த ஒரு கட்டத்தில் தான் ஆண்டவர் அவனை அழைக்கிறார். I would like to read in English also, so that you can follow me. Verse 19 in English, it says, he was almost 100 years old, but his faith did not weaken when he thought of his body, which was already practically dead, or of the fact that Sarah could not have children. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லைங்க. ஏன் இருக்கலனாக்கா, ஏற்கனவே ஆண்டவனுக்கு அஷூரன்ஸ் கொடுத்தார். அதை நம்ம பார்க்க போறோம், என்ன மாதிரி ஆண்டவர் அவனுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தார். ஆனா இப்போ இஸ் ஜஸ்ட் அபவுட் 100 years, 100 வயது. இந்த 100 வயது இருக்கும்போது தன் சரீரம் செத்து போயிடுச்சு. தன் சரீரம், ஆபிரகாமுடைய சரீரம் இட்ஸ் ஆல்ரெடி டெட். அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செயலற்று போயிடுச்சு. அது ஒரு முதிர் வயது, அந்த ஒரு கட்டத்துக்கு போயாச்சு. அப்போ இனி இது செயலற்றதா போகுது. அதே மாதிரி சாராள், அவளுடைய கர்ப்பம் கூட செத்து போயிடுச்சு. ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராக்டிக்கலி இஸ் பாடிஸ் அ டெட், ப்ராக்டிக்கலி. அதே மாதிரி சாராளை பார்த்தீங்கன்னா, நான் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணேன், கிளினிக்கலி ஹர் ஹோம் இஸ் டெட். நீங்கள் மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா கூட அது அவளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. இனி குழந்தை பாக்கியத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஆனாலும் ஒரு காரியம் கர்த்தர் அழைச்சிருக்காரு. அப்சல்யூட்லி நீங்க பார்க்கும்போது ஒரு பகுதியில் அவருடைய சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு. ஆனா இப்போ அவனுக்கு ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா, அதான் நான் ரோமர் 4:19 வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்துல பலவீனமா இருக்கவில்லை. இஸ் நாட் வீக்கன் இன் ஹிஸ் ஃபெய்த். விசுவாசத்துல அவன் பலவீனமா இருக்கலைங்க. அப்போ இந்த விசுவாசத்துல அவன் உறுதியா இருந்தான். அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அழைக்கும் போது அஷூரன்ஸ் கொடுக்குறான். எப்படி கேட்டீங்கன்னா, நான் அதை உங்களுக்கு நான் விளக்கனா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அழைக்கும் போது, ஆபிரகாம் அழைத்த போது அவனுக்கு ஒரு காரியத்தை காட்டுறாரு. நான் வாங்க 13ஆம் அதிகாரத்தில் 15-16 வாசிக்கிறேன். 13 verse 15 and 16. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணக்கூடும். பாருங்க, ஆண்டவர் அஷூரன்ஸ் கொடுக்கிறார். அவனுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, முதல் அஷூரன்ஸ் இதான் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக பண்ண. ஸோ நீங்க வாசிக்கிற அந்த வேளையில, I'm going to give you so many descendants that no one will be able to count them all. It would be easy to count all the specks of the dust on the earth.
பூமியின் தூளை எண்ண கூடுமானால் நீ எண்ணி பாருன்றார் ஆண்டவர். அப்படின்னு கேட்டீங்கன்னா, மணல், இந்த தூள், பூமியின் மணலை நீங்க எண்ண முடியுமா? முடியாது. ஆண்டவர் சொன்னார், அப்படிப்பா உன்னோட ஜெனரேஷனை பண்ண போறேன். அப்போ இது ஆண்டவர் அழைத்த போது ஆரம்பத்தில் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம், ப்ராமிஸ். ஆனா உடனே நிறைவேறலைங்க. அது இட்ஸ் நாட் இமிடியட்லி ஹேப்பன். இவனை அழைத்த போது he was about 75 years old. 75 வயதா இருக்கும்போது ஆண்டவர் அவனை அழைச்சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 years, 99 அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 வயது வச்சுக்கலாம். 100 வயதுக்கு வந்துட்டாச்சு. இப்போ பிரச்சனை யாருக்குனாக்கா, சாராளுக்கு பிரச்சனை வந்துடுச்சு. சொன்னாரு, நிறைவேற்றல அப்படின்னாரு. அவளுக்கு சந்தேகமும் வந்தது. உண்மைதான் அது. உடனடியா நிறைவேறல. வெயிட்டிங் ஃபார் so many years. இத்தனை வருட காலம் காத்திருக்கிறார். அப்ப இன்னொரு காரியத்தை ஆண்டவர் அவனை காட்டுறாரு. ஆண்டவர் மறுபடியும் அவனுக்கு தோன்றி அபிரகாமே நீ பயப்படாதே. 15ஆம் அதிகாரத்துல, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடுகுமா இருக்கிறேன்னு சொன்னார். நான் உனக்கு பலனா இருக்கிறேன். I'm your strength and shield. அப்போ மறுபடியும் கேட்கிற, ஆண்டவரே அடியனுக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன் மைனஸ், குழந்தையே கிடையாது. அப்போ ஆண்டவர் கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு அவருக்கு, அவன் வெளியே அழைத்து 15:5 15:5 நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். பாருங்க, முதல்ல கீழே காட்டினார், மணலை காட்டினார். இப்ப பாத்தீங்கன்னா மேல பாருன்றார். அங்க பார்த்தோன்னா ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள். நீ அதை என்ன கூடுமானா கவுண்ட் பண்ண முடியுமா? அதுவும் கவுண்ட் பண்ணிக்கோ. இல்ல கீழே இருக்கிற மணல் கவுண்ட் பண்ண முடியுமா? அதையும் கவுண்ட் பண்ணிக்கோ. எதையாவது ஆண்டவர் சொல்லிட்டார், இது போலதான் அவனை ஆஸ்வதிக்க போறான். பாருங்க, ஆண்டவர் அழைக்கும் போது இதான் நடக்குது. இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன். பிரியமான தேவனுடைய ஜனமே, உன் ஆண்டவர் அழைச்சும் போது நீங்க எப்படி இருந்தீங்க? 5 வருடத்திற்கு முன்பாக, 10 வருடத்திற்கு முன்பாக, 15 வருடத்திற்கு முன்பாக, 15 years back உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஆண்டவர் அழைச்ச போது எப்படி இருந்தீங்க? You are empty. வேற nothing. உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாத இருந்தது. அப்ப ஆண்டவர் எப்படி அழைச்சார் உங்களை? எல்லாம் இருந்துச்சு, ஆண்டவர் அழைச்சாரு. ஆபிரகாமுக்கு எல்லாமே இருந்துச்சுங்க. செல்வம் இருந்தது, அவனுக்கு ஆஸ்தி, நிறைய ஆஸ்தி இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் அழைச்சாரு. ஏன் தெரியுமா? அதை நம்பி நீ வாழுன்னு சொல்லல, நான் பிளஸ் பண்ண போறோம். அந்த பிளஸிங் நம்பி தான் இவரு வாழ்ந்தார், உலக ஆசீர்வாதங்களை நம்பி வாழ்ந்தார். ஆனா இந்த பிளஸிங் எத்தனை பணம் கொடுத்திருந்தாலும் அவனுக்கு அந்த செல்வம் கிடைச்சிருக்காது. இது ஆண்டவரே கொடுக்கணும். அதனால ஆண்டவர் அழைச்சார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நீங்க அழைக்கப்பட்ட போது எப்படி தெரியுமா இருந்தீங்க? உலகத்துல 1 கொரிந்தியர்ல நீங்க வாசித்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்க, நான் வாசிக்க நேரம் இல்லை. உலகத்தில் இழிவானவளை கர்த்தர் சூஸ் பண்ணியிருக்கிறார். லவ்லி திங்ஸ், இன் இங்கிலீஷ் இட்ஸ் a lovely things. அற்பமா எண்ணப்பட்டவர்கள், those who are despised. ஒரு காலத்துல நீங்க அற்பமா இருந்தீங்க. அப்படின்னா அற்பம் என்று சொன்னாக்கா, you are rejected by everyone. நீங்கள் தள்ளப்பட்டவளாய் இருந்தீங்க. அற்பமா எண்ணப்பட்டவர்களை 3வது இல்லாதவைகளின் தேவன் தெரிந்து கொண்டார். இந்த 1 கொரிந்தியர்ல நீங்க வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரத்துல 26, 27 வசனத்தெல்லாம் வாசித்து பாருங்க. அழைக்கப்பட்ட போது நம்ம ஞானிகள் அல்ல. அழைக்கப்பட்ட போது நாம் ரொம்ப நினைக்கிறோமே, இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. கர்த்தர் இப்படிப்பட்டவளை சூஸ் பண்றார். பலமுள்ளவைகளை பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலமுள்ளவர்களாக தெரிஞ்சுக்கிறான்.
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானம் இல்லாதவங்களை பைத்தியக்காரர்கள் தெரிஞ்சுக்கிறார். ஒரு காலத்துல நம்ம அப்படித்தானே இருந்தோம். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் அழைச்ச போது உங்களை யோசித்து பாருங்க, உங்களுக்கு என்ன இருந்துச்சு? என்ன உங்களுக்குள்ள இருந்துச்சு? நீங்க சொல்லுங்க, சொல்ல முடியுமா? அதை ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சா? சில பேர் சொல்றாங்க, என்னுடைய திறமை, எனக்கு இருக்கு பலம், அதோட நான் ஊழியம் செய்ய போறேன், அதோட நான் வரப்போறேன், அப்படியெல்லாம் நீங்க சொல்றீங்க. பட் நீங்க வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய பொசிஷன் சற்று யோசித்து பாருங்க. ஆண்டவர் அழைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க? ஒருவேளை உலக குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், உலக பிரகாரமாக படிப்பு இருந்திருக்கலாம், வேலை இருந்திருக்கலாம், அவ்வளவுதான். ஆனா நீங்க எப்போ ஆண்டவர் அழைச்சார், அவர்கிட்ட வந்துட்டீங்களோ, ஆண்டவர் இப்ப செய்யற காரியமே வித்தியாசம். என்ன காரியம்? நீங்க செக் பண்ணி பாருங்க. திருச்சபைக்கு வரத்துக்கு முன்னாடி, ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியாது, பாட்டு பாட தெரியாது, பிரசங்கிக்க தெரியாது, ஆராதிக்க தெரியாது, ஆலோசனை மற்றவர்களுக்கு சொல்ல உங்களுக்கு தெரியாது. ஆனா இப்ப பாருங்க, எந்த பொசிஷன்ல தரமா இருக்கிறீங்க நீங்க. ஆண்டவர் உங்களுக்கு பிரசங்கிக்கிறதுக்கு கிருபை தந்திருக்கிறார். நீங்க பாடக்கூடிய கிருபையை கத்த தந்திருக்கிறார். நீங்க இப்போ ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய, மகிமைப்படுத்தக்கூடிய அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். சாட்சி சொல்ல தைரியமா இருந்து எல்லாரும் முன்னாடி அந்த கிருபை கத்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு காலத்துல நம்ம வரும்பொழுது இதெல்லாம் தெரியாது, இதெல்லாம் இல்லை. ஆனா இப்பொழுதோ ஆண்டவர் கொடுத்த அந்த காரியத்துல எல்லாருக்கும் நம்ம பிளஸ்ஸிங்கா இருக்கிறோம், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோம். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த கிருபைகள் இவைகள். நம்ம அழைக்கும் போது எல்லாம் இல்லைங்க, மைனஸ். இப்ப நம்ம ஜெபிக்க, பாட்டு பாட, மியூசிக் பிளே பண்ண, ஆராதிக்க, சாட்சி சொல்ல, பல நமக்குள்ள திறமை வச்சிருக்கிறது ஒன்னொன்னா வெளிவந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும். அது எல்லாருக்கும் இருக்கும். அழைக்கப்பட்ட அத்தனை பேருக்கு உண்டுங்க, மறந்துடாதீங்க. நீங்க நினைக்காதீங்க ஒன்றும் இல்லைன்னு. No, I will challenge every person, the God who called, they have a special ability, a special skill. அவங்களுக்கு ஒரு விசேஷித்த திறமையும், அவர்களுக்கு விசேஷித்த கிருபையும் வரங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எஸ், ஆகவே தான் உன்னை அழைக்கும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருப்பான்னு சொல்றார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். பிரியமான தேவனுடைய சனமே, உங்கள் ஆண்டவர் அழைக்கும் யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் யோசித்து பாருங்க, நீங்க எப்படி இருந்தீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த பழைய வாழ்க்கையில பாருங்க, you're just emptiness. உங்களுக்கு வெறுமையா இருந்தது, உங்களுக்கு இருந்தவையெல்லாம் கொஞ்சம் தான். நீங்க அதோட ஆண்டவரை தேடுங்க. அந்த நாட்கள்ல உங்களுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு வெறுமை காணப்பட்டது, வறட்சி காணப்பட்டது, ட்ரைனஸ். உங்களுக்கு ஒரு தைரியம் இல்லாமல் இருந்தது. ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பாக உங்களுக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும் தெரியாது, பலவிதமான மாம்ச சுபாவங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தது. கோபங்கள், எரிச்சல்கள், இவ்வளவு காரியங்கள் சொல்லிக்கொண்டே போலாங்க. ஆனா அவர் எப்ப அழைச்சிட்டாரோ, இப்போ உங்களை நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போறாரு. இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன். those that are not exist. ஆண்டவர் அழைத்த போது உங்களுக்கு ரெண்டா பிரிக்கலாம். ஆண்டவர் அழைப்பதற்கு முன்பாக, அழைத்த பின்பு, இந்த ரெண்டு காரியம். அப்போ அழைப்பதற்கு முன்பாக நீங்க எப்படி இருந்தீங்க, அதையா சற்று யோசித்து பாருங்க. இல்லாதவைகள் நிறைய காரியம் உங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் இப்ப அழைச்சிட்டார். So he says that those that are existing, இருக்கிறவளாக ஆண்டவர் உங்களை நடத்துறார். இப்போ எல்லாமே இருக்குது,
அப்போ இதை விட இன்னும் உங்களுக்கு பெரிய பெரிய ஆசீர்வாதம்லாம் காத்திருக்கிறது. நீங்க நினைக்கிற மாதிரி இவ்வளோன்ல அல்ல, அவ்வளவுதான் எங்களை ஆசீர்வாதம் முடிஞ்சுன்னா. ஏன்னா ஆபிரகாம் அதான் நினைச்சிருந்தாரு, என்னடா சொல்லி 25 வருஷம் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா he was waiting. அவன் வந்து விசுவாசம். He had a tremendous faith. பிரியமானவர்களே, நம்முடைய பழைய வாழ்க்கையில் நம்ம சார்ந்திருந்த அத்தனை காரியம் குறைவுதான். அது நம்முடையதாக இருந்துச்சு. எப்போ அவர் அழைச்சிட்டாரோ, எப்போ இப்போ போகிறோமோ, a spiritual journey has started. ஆவிக்குரிய ஒரு பயணம், ஆத்மீக ಒಂದು பயணம் கன்னடவில் பிராரம்பம். எங்கேருந்து எங்கே தெரியுமா போறீங்க? இப்போ ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன், இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளுக்கு இப்போ ஜேர்னி பண்ண போறீங்க. இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளுக்கு நேராக பயணம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஸோ நவ் த ஜேர்னி ஸ்டார்டட் ஆல்ரெடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஆண்டவர்கிட்ட வந்தீங்களோ எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கையில எதுவும் இல்லாததை இப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆட் பண்ணினே போறாரு, பெருக பண்ணினே போறாரு, கூட்டிக் கொண்டே இருக்கிறாரு. So now you're going towards the place of existing. இருக்கிறவர்கள் மத்தியில் ஆண்டவர்களை நடத்தி வர்றாரு. இப்போ அதுக்கு நேரம் நம்மளும் போய் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த எக்ஸிஸ்ட் சொல்றமே, நாட் எக்ஸிஸ்ட் சொல்றமே, இது ரெண்டுத்துக்கும் ஒரு இணைப்பாண்டர் பண்ணார். A bridge. இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆண்டவர் பயங்கர blessing வச்சிருக்கிறார். அந்த blessing தான் இருக்கிறவைகள். இப்ப அதுக்கு நேரம் ஆண்டு நடத்துறார். ஆனா அது வந்து நம்ம உடனடியாக அடைய முடியாது. People think that if you come to the Lord, if you come to tonight, if you accept Jesus, you will going to change my situation within 24 hours. 24 மணி நேரத்துக்குள்ள என்னுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரீங்க. மை டியர் பீப்புள், அருமையான ஜனமே, இந்த ஆவிக்குரிய பயணம், the spiritual journey not exist in your life. இதற்கு முன்பே உங்களுக்கு இல்லாதவைகள் இருந்துச்சு. இப்போ நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் போகும்போது இருக்கிறவைகளாக கர்த்தர் நடத்துறாரு. ஆனா இதுல உங்களுக்கு நிறைய காரியம் தேவைப்படுது. ஆபிரகாமுக்கு தேவைப்பட்டுச்சு. அதை தான் நான் வாசிக்க போறேன் பாருங்க உங்களுக்கு. ஸோ 4ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்துல, அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். He never have a doubt about his God. சந்தேக மனமுள்ளவர்கள்லாம் கர்த்தரோட நடக்க முடியாதுங்க. Or having a doubtful heart, சந்தேகம் உள்ள ஒரு இருதயம் உனக்கு ஆண்டவர்கிட்ட, நிச்சயமா சொல்றேன், உங்களால எந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. You cannot achieve the place called the existing. இருக்கிறவைகள் சொன்னார் ஆண்டவர், இல்லாதவைகள் இருக்கிறது போல அந்த இடத்துக்கு நீங்க போக முடியாது. ஏன்னா இன்னும் சந்தேகத்தோட வாழ்றீங்க. யார் மேல சந்தேகம்? உங்களை அழைத்த ஆண்டவர் மேல சந்தேகம். அவர் மேல விசுவாசமே இல்லை, உங்களுக்கு அவிசுவாசம். உங்க வாழ்க்கையில பல முறை இது ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் சரீரம் பலவீனமா இருந்துச்சுங்க. சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. அது உண்மை, அது ஃபேக்ட், அது இட்ஸ் ரியல் ஃபேக்ட். ஆனா விசுவாசத்தில் அவன் பலவீனமா இருக்கவில்லை. அப்படின்னா விசுவாசம்னா என்னங்க? Do you know the meaning of faith? நிறைய பேருக்கு விசுவாசம்னாக்க நம்பிக்கைன்றாங்க, நம்பிக்கைன்னா விசுவாசம்ன்றாங்க. சொல்லட்டுங்களா? ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க காண்பதெல்லாம் நம்பிக்கை. ஓ, இந்த இடத்துல இந்த ஒரு டம்ளர் வச்சிருக்கிறாங்க, இது பார்த்த உடனே இது இருக்குதுங்க, இதுல ஒரு தண்ணி இருக்கலாம், அல்லது காஃபி ஏதாவது ஒன்று இருக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து கண்களால் பார்க்கறதான் நம்பிக்கை. யூ ஆர் பிலீவிங் தட்.
விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? இன்விசிபிள், பார்க்க கூடாது. யாரும் பார்க்கல இயேசுவை சிலுவையில் அறைந்தது. நம்மளே யாரும் பார்க்கல இயேசு உயிர்த்தெழுந்தது. இயேசு அற்புதங்களை செய்தாரு நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த நம்பிக்கையோட நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறோமே, அதான் விசுவாசம். ஐ பிலீவ். எப்போ இந்த கட்டத்தில் வருமோ அதான் விசுவாசம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை கீழே, அதற்கு மேலதான் விசுவாசம். யூ ஆர் பிலீவிங் தி இன்விசிபிள் திங்ஸ். காணக்கூடாத ஒரு காரியத்தை நீங்க நம்புறீங்களா, அத பேர் தான் விசுவாசம். எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளை நிச்சயமா இருக்கிறது. Faith is being assured of what we hope for and certain of what we do not see. இந்த ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. ஏன் பலவீனமா இருக்கவில்லை தெரியுமா? நான் வாசிக்கிறேன் 20ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம், ரோமன் சாப்டர் 4:20. 4:20 தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். என்னங்க? தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நெவர் அண்டர் எஸ்டிமேட்டட். அதை குறித்து அவன் ஒரு டவுட்ஃபுல் ஹார்ட்டா, ஐயோ இது நடக்குமா நடக்காதா, இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சே, சாராளுடைய கர்ப்பம், அதாவது இந்த ஸ்திரீகளுக்கு இருக்கும் வழிபாடுகள் அதுவும் நின்று போயிடுச்சு. அப்சல்யூட்லி நோ சான்ஸ், குழந்தை பெறும் வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த கட்டத்திலும் கூட he started believe his God. வாசிக்கணும் பாருங்க இங்கிலீஷ்ல 4:20. His faith did not leave him and he did not doubt God's promise. His faith filled him with a power and he gave a praise to God. அவனுடைய விசுவாசம் பலவீனமா இருக்குமல்ல, வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற என்னவா இருக்கிறார்? அவரே வல்லவரா இருக்கிறார். God has assured him many times, children. உனக்கு ஆண்டவர் எத்தனையோ வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். If not at least 1 or 2 in your life. எனக்கு எதுவுமே வாக்கு தத்தம் கொடுக்கலன்னா கூட அட்லீஸ்ட் 1-2 உன் வாழ்க்கையில கொடுத்திருப்பார். ஆனா அந்த வாக்கு தத்தத்தை அவன் நம்பி ஆண்டவரை பிரைஸ் பண்றான். Can you believe in this condition? இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பயம் ஏற்பட்டிருக்கிறது. வேலை கிடைக்குமா? என் வீட்டை ஆண்டவர் நடத்துவாரா? எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏற்கனவே நான் சொல்லணும் தான், தொடர்ந்து வரேன். வைரஸ் பிரச்சனைனால what is our future? என்னவா இருக்கும்? நான் சொல்லட்டுங்களா? அழைக்கப்பட்டவளை கர்த்தர் ஒரு காலம் கைவிட மாட்டார். Those who are called by God. ஆண்டவர் அழைச்சாரா? உறுதியா இருந்துருங்க. Don't turn here at this side, that side. அவன் பாருங்க, அவன் வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கின்ற முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். So he was absolutely sure that God would be able to do what he had promised. சூழ்நிலையை பார்த்தீங்கன்னாக்க அப்சல்யூட்லி சான்ஸே கிடையாதுங்க. செத்து போன சாரோட கர்ப்பம் இவனுடைய பலன் எல்லாம் போயிடுச்சு. ஆனா இதுக்கு மேலாக ஒரு காரியத்தை அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த விசுவாசம் எரிந்து கொண்டிருக்கிறது. It's a burning in his heart. பிரியமானவர்களே, உனக்கு விசுவாசம் இருக்கா? நான் சொல்றது நம்பிக்கை அல்ல. ஒரு சகோதரி எனக்கு, நான் உங்களை கேட்டேன், எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். சொன்னாங்க, பாஸ்டர் கணவருக்காக ஜோமனின்கிறார் சேருவாருன்னு ஒரு நம்பிக்கை, எனக்கு ஒரு விசுவாசம், நான் அவரு ஊழியம் செய்யணும், அவ்வளோதான், தட்ஸ் இட், வேற ஒன்றும் கிடையாது என் வாழ்க்கையில், நான் இன்னும் நம்புறேன் அப்படின்றாங்க. உடைந்து போன ஒரு சகோதரி. அவங்களுடைய விசுவாசம் பாருங்க,
அவரும் அவருடைய கணவரும் சேர்ந்து ஊழியம் செய்யும்படியாக வாஞ்சிக்கிறாங்க. வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயம். A faith always says that it's no. விசுவாசம் எப்பொழுது எஸ்ன்னு தான் சொல்லும். உங்களுக்கு விசுவாசம் இருக்கா இன்னைக்கு? ஆபிரகாமுக்கு இருந்த அந்த விசுவாசம், அவன் பலவீனமா இருக்கவில்லை. தேவ பிள்ளையே, இல்லாததை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன். உங்களுக்கு என்னெல்லாம் இல்லையோ அதை இருக்கிற மாதிரி ஆண்டு நடத்தி கொண்டு இருக்கிறார். இட் வில் டேக் டைம். அதுக்கு 2 காரியம் தேவை. அதை நான் சொல்லி முடிக்கிறேன். உங்ககிட்ட என்ன இல்லைங்க? சில பேர்கிட்ட பொண்ணு இல்லை, வெள்ளி இல்லை. ஆனா உங்ககிட்ட இன்னொன்னு இருக்கு. நான் சொல்லிட்டேன், பொண்ணும் வெள்ளி மனிதத்துல இல்ல, நசனாக இயேசு நாமத்துல எழுந்து நட. பேதுரு சொன்னார், உடனே நடந்துச்சு. I don't have a silver and gold, but I command you in Jesus' name, get up and walk. நம்மகிட்ட வெள்ளியும் பொண்ணு இல்லைங்க. உலகத்துல எல்லாருக்கும் இருக்குங்க, கோடிக்கணக்கா இருக்கு. போன வாரம் நான் படிச்சேன், மும்பைல இருந்து 14th floorல இருந்து ஒருத்தன் விழுந்து செத்துட்டான். சைனால செத்துருக்குறாங்க நிறைய பேர், பர்ன் பண்ணிட்டாங்க. அவங்களுடைய இந்த ஆஃபீஸு, இந்த பெரிய பெரிய ஆஃபீஸுங்களெல்லாம் பர்ன் பண்ணதை நேற்று பார்த்தேன் நான். ஏன்னா இனி அவங்களுக்கு ஜாப் இல்லை, ஆர்டர்ஸ் இல்லை. இனி நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லிட்டு பற்ற வச்சுட்டாங்க. ஏன் பற்ற வச்சா அந்த இன்சூரன்ஸ் அது கிளைம் பண்ணலாம். ஸோ there's no bright future in this world. ஒரு நல்ல எதிர்காலம் அப்படின்னு அது தேவனால் திறந்தா தான் முடியும். ஆனா தேவ பிள்ளையே, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை. நசனாகிய இயேசுவின் நாமத்துல எழுந்து நட. கமான். நீ அழைக்கப்பட்ட ஒரு பிள்ளை. கமாண்ட் பண்ணுங்க. முடமெல்லாம் எழுந்திருக்க ஆரம்பிக்கும். எந்த இடத்துல குருடு இருக்கங்க திறக்க ஆரம்பிக்கும். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். கமாண்ட் பண்ணுங்க. நம்ம கையில இந்த அதிகாரம் இருக்கு. ஆமென். We have authority. The authorities from heaven. இந்த அதிகாரம் பரலோகத்தில் இருக்குது. நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு. Every child of God, every men and women who are called by God, தேவனால் அழைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் கர்த்தர் அதிகாரத்தை வச்சிருக்காரு. விசுவாசத்தோட சொல்ற காரியம் நடைபெறுங்க. If you are doubtful, சந்தேகத்தோட நீ சொன்னா அது பலன் கிட்டாதுங்க. No. Can you say with a faith? சந்தேகப்படாமல். பாத்தீங்களா? அவர் எல்லாவற்றையும் கட்டுகிறவர், கூட்டுகிறவர், பெருகச் செய்கிறவர். He will multiply, He will add it, and He will going to bless you. தேவ பிள்ளையே, உங்களுக்கு பணம், பொருள், ஐஸ்வர்யம் ஒருவேளை இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு இயேசு ஐஸ்வர்ய பண்ணரா இருக்கிறார். Amen. God is a rich God. உங்களை வழி நடத்தவும், உங்களை போஷிக்கவும், உங்க தேவையை சந்திப்பது மாத்திரமல்ல, நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கும் அவர் ஐஸ்வர்ய பண்ணரா இருக்க. சோ இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல நடத்துகிறது. அவனுக்கு குழந்தையே இல்லைங்க. அவனுடைய நிலைமை பார்த்தோன்னா நம்ம பாஷையில சொல்ல போனா நாரி போயிருக்க அவங்க பாஷை, அவங்களுடைய வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கை? ஆபிரகாம், சாராள். நம்ம அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அவன் நம்பணும். ஏன்னா வாக்கு தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவரா இருக்கார். ஆமென். உங்களுக்கு அந்த பலன் இருக்கா? Can you believe, brother, sister? நிறைய பேர் டிவியேஷன், பிசாசு சொல்றான் ஓடி போயிடு. பாரு உனக்கு எவ்வளவு பாடு, எவ்வளவு உபத்திரம் பத்தியா. கமா, ஆண்டரை விட்டு போயிடு. ஜெபம் பண்ணாத. தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் வேண்டாம். திருச்சபைக்கு வராத. வசனத்தை கேட்டு உனக்கு என்ன வந்துச்சு? சந்தேகமான பன்மை. இனி மாறுமா? இனி நடக்குமா?
இனி இது ஆகுமா? தேவ பிள்ளையே, உனக்கு இந்த சந்தேக மனப்பான்மை இருந்தா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ண. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். அது உன்னுடைய காலங்கள் அல்ல, என்னுடைய கால கரத்தில் அல்ல, அவருடைய காலங்கள். In his time, அவருடைய நேரத்தில் அதை நிறைவேற்றுவார். தேவ பிள்ளையே, ஏற்கனவே சொன்ன பிரகாரம் those that are not exist, இல்லாதவைகளுக்கும் இருக்கிறவைகளுக்கும் ஒரு லிங்க் பண்றார் ஆண்டவர். நீங்க அழைக்கப்பட்ட போது ஒண்ணுமே இல்லாத இருந்தீங்க. இப்ப எங்க நடத்தணும்னா டுவர்ட்ஸ் யுவர் ஜேர்னி டுவர்ட்ஸ் எக்ஸிஸ்டிங், இருக்கிறவைகளுக்கு மத்தியில் நடத்த போறார். அப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தைரியம் கிடைக்கும், உங்களுக்கு சமாதானமா இருக்கும். என்ன தமிழகத்தில் நடந்தாலும் சந்தேகப்பட மாட்டீங்க, நிறைவா இருக்க போறீங்க. அந்த குறைவுகள் எல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவார். இதாங்க இல்லாதவைகள் இருந்து இருக்கிறவர்கள் ஊடாக நடத்துறாரு. There is a bridge. இல்லாதவைகள் இருக்கிறவைகள். அழைத்த போது ஒண்ணுமே இல்லை, நீங்க ஜீரோ, நானும் ஜீரோ. நான் பிரசங்கர் வரும் நான் நினைச்சே பார்க்கல. ஆனா இன்னைக்கு என் கரத்துல ஆண்டவர் அந்த பிரசங்கத்தை கொடுத்திருக்காரு, பிரசங்க ஊழியத்தை. உங்களில் அநேகருக்கு இப்படி நிறைய திறமைகள் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனா ஒரு நாள்ல வந்துடாது இது. It will take time. அது அப்படியே நடத்துவார். எப்படி கேட்டீங்கன்னா உங்களுக்கு 2 காரியம் தேவைப்படுது இந்த கட்டத்தில். அதை நான் சொல்லட்டும். அதை நம்ம சற்று நாம் தியானிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் நாம் வரப்போகிறோம். 6ஆம் அதிகாரம் சாப்டர் 6 verse 11 to 15 நான் வாசிக்கிறேன் பாருங்க. Hebrew chapter 6 verse 11 to 15. 6ஆம் அதிகாரம் 11-15. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையாலும் சுதந்திரத்துக் கொள்கைகளை பின்பற்றுவர்களாயிருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூர்ண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரிந்தும் அப்படியே ஜாக்கிரதை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். verse 14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் என்றார். 15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். யாரு? ஆபிரகாம். பாருங்க, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். பாத்தீங்களா? ஒரு சின்ன ஒரு வார்த்தை. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெற்றான். நம்பர் 1, இல்லாதவைகள் இருக்கிறவைகள். இது 2க்கும் ஒரு பிரிட்ஜ். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க இல்லாதவைகள் இருந்து இருக்கிறவைகளுக்கு போகணும்னா நம்பர் 1 உங்களுக்கு விசுவாசம். யூ நீட் a faith, not an ordinary faith. சும்மா ஒரு சொல்றமே அப்படியே நம்புறேன் அப்படியே இல்லை. விசுவாசம் பயங்கரமா இருக்கணும். உன்னுடைய ஜேர்னியில விசுவாசம் இருந்தால் மாத்திரம் தான் நீ ஆண்டவரோட நெருங்க முடியும். என விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமையை காண்பாய். யோவான் 11:40. John 11:40 says, if you believe, you will see the glory of God. அந்த விசுவாசம் உங்க இதயத்தில் எப்பொழுதுமே இருக்கணும். Not to depend on, not looking upon your things, your situation. உங்களுடைய சூழ்நிலை பார்த்து சோர்வடைவதற்கோ அல்ல வெக்கப்படுவதற்கோ அதல்ல. You are going in journey, you are walking in journey. நீங்க போகிற ஒரு பிரயாணம் சூப்பர். இருக்கிற விழாக்கான நடத்த போறார். 2 நாளா நான் பார்த்திருக்கிறேன். லேபரர் தொழிலாளிகள் நடந்து போறத பார்க்கறேங்க. கண்ணீர் வருது. சாப்பிடலையும். பிரெக்னென்ட் மூமெண்ட்லாம் நடந்துன்னு போறாங்க. கர்ப்பிணிகள்லாம் நடந்து போறதை காட்டுறாங்க. சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன்.
டிவியிலும் பார்க்குறேன், நியூஸில். ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பிட்டு நடந்து போகிறாங்களாம். நாங்கள் இங்கே சாப்பிட்றத விட எங்கள் ஊரில் சொந்த ஊருக்கு போய் சாப்பிட்றோம், நடந்தே போகிறோம். வெயில், இரவில் ரோடு ஓரத்தில் படுத்துக்கிறாங்க, தண்ணி இல்லை குடிக்க, குழந்தைங்க. அவங்க ஜேர்னி அவங்களுடைய பிரயாணம் முடிவு நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. எத்தனை பேர் இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எத்தனை பேருக்கு அவருடைய வியாதியே வந்திருக்கு, நிறைய வியாதி வந்திருக்கு. ஏன்னா சாப்பிடல, வெறும் பயணம், நடந்து நடந்து நடந்து. இன்னும் நிறைய பேர் போய் ரீச் ஆகல அவங்களுடைய நேட்டிவ் பிளேஸ், நேட்டிவ் வில்லேஜில். அவங்க சொந்த கிராமத்துக்கு பிரயாசப்படுறாங்க, போக முடியல. நம்ம ஆவிக்குரிய பிரயாணம் அப்படியே இல்லைங்க. நம்மை அழைத்தவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம நிறைவேற்றுவார். சூழ்நிலை பார்த்து போயிடாத, சூழ்நிலை பார்த்து ஓடிடாதீங்க. இது நடக்கல, அது ஆகலன்னு சொல்லிட்டு ஓடிடாத. நான் உங்களுடைய வாழ்க்கை நிலைமையை நீங்களே திருப்பிக் கொள்ளாதீங்க. 2 காரியம் வேணும். 1 விசுவாசம், 2வது அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான். பொறுமையா. Are you having patience? ஆண்டவர் வைத்த இடத்துல உனக்கு அந்த பேஷன்ஸ் சொல்றாங்களே, பொறுமை இருக்கா? பொறுமையா இருக்க முடியுதா உங்களால? என் வாழ்க்கையில் எத்தனையோ சந்திச்சேன் போராட்டம், தெரியுமா? யாரும் போகக்கூடாது அப்படிதான் நான் சொல்லுவேன். ஆனா கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? என் மேல விசுவாசமாயிரு, பொறுமையா இரு. உங்க வாழ்க்கையில் நீங்க அதை கடைபிடிக்க முடியுமா? பொறுமையா, பேஷன்ஸ். இன்னைக்கு ஆவிக்குரிய பிரயாணத்துல நிறைய பேருக்கு இந்த பொறுமையை கிடையாது. எல்லாமே இன்ஸ்டன்டா நடக்கணும், உடனடியா நடந்து போயிடும். அதற்காக என்ன வேணுமா, யாரை வேணுமா அணுகுறாங்க. A shortcut blessing will not going to be exist long in your life. அந்த பக்கம் இந்த பக்கம் வருகிற அந்த குறுக்கே நுழைகிற ஆசீர்வாதங்கள் அது தேவனால் கொடுக்கப்பட்டவை அல்ல. அவர் கொடுக்கும்போது ஆசீர்வாதமா இருக்கும். அது ஊழியமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், வாழ்க்கையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ப்ரமோஷனா இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், தாளந்தா இருக்கலாம், திறமையா இருக்கலாம், எது வேணுமாலும் இருக்கலாம். ஆனா அது கொடுக்கும்போது நீங்க இதை பெற்றுக்கொண்டு அவருக்காக வாழுங்க, அவரை மகிமைப்படுத்தி வாழுங்க. அவர் மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் முதலே மகிமைப்படுத்த ஆரம்பிச்ச ஆண்டவர் கொடுப்பாரு. நடந்ததா? நிச்சயமா. கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுத்தார் ஏற்ற காலத்துல. அவன் 100 வயதா இருக்கும்போது ஒரு குழந்தையை பெற்றெடுத்தான். What a wonderful things. இன்னைக்கு அவனுடைய சந்ததி கடல் மணலை போல இருக்கு. யூத ஜனங்களை கேட்டீங்கன்னா ஆபிரகாம் எங்களுடைய பிதான்னு சொல்லுவாங்க. பெரிய ஒரு சந்ததியான்று மாத்திருக்கிறார். The Israelites people are so intelligent in this world. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் பயங்கரமான ஞானம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிறது. உங்களுக்கு இல்லாதவைகளை கர்த்தர் இப்பொழுது இருக்கிற மாதிரி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க எந்த கட்டத்தில் இப்ப இருக்கிறீங்க சற்று யோசித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதா? இந்த நீடிய பொறுமை, பேஷன்ஸ் இருக்கா? தெய்வ பிள்ளைய செக் பண்ணி பாருங்க. இன்னும் இதுல இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். ஒரு சில நீங்கள் ஒண்ணுமில்லாம வந்தீங்க உங்களுடைய பேக்ரவுண்ட்ல. ஆனா கர்த்தர் உயர்த்த உயர்த்த ப்ரமோஷன் கொடுக்க, தாளந்துகளோ திறமைகளோ, உயர்வோ பணமோ செல்வமோ எது கொடுத்தாலும் அடுத்த கட்டம் தான் டேஞ்சரஸ், ஒரு ஆபத்தான ஒரு கட்டம். எப்போ உங்களுக்கு திறமைகளும்
மற்றவர்களும் பெருக ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அறியாமல் ஒரு வலையில் விழுந்து விடுவோம். அதுதான் சாத்தானுடைய வலை, a trap of the devil. பெருமை கொண்டாந்துருவான், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி நீங்க விழுந்து போயிடுவீங்க. நீங்க விழுந்து போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்கும் ஆண்டவர் கொடுத்த, உங்களை உருவாக்கினார் இல்லையா, இத்தனை வருஷ காலம் உருவாக்கி இல்லாததை இருக்கும் போல கொடுத்து எல்லாத்தையும் உருவாக்கி உங்களை வச்சார் தெரியுமா? அதனால வரும் ஒரு மேட்டிமை. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அழைச்சார், இல்லாதவைகளை இருக்கிற போல உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ உங்களை செக் பண்ணி பாருங்க. நீங்க ஆவிக்குரிய பிரயாணத்தை தொடங்குனீங்களே, அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் கிருபையினால நிரப்பியிருக்கிறார். உங்களை கொண்டு பலருக்கு ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். ஆனா அதனால நீங்க மேட்டிமை கொள்ளக்கூடாது. தன்னை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். எஸ், செக் பண்ணி பாருங்க உங்க லைஃப். இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தெய்வம் மனத்தில் இருக்கிறது. அதே கட்டத்தில் நீங்க நடந்துக்கிறீங்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ரெண்டு காரியம் உங்களுக்கு தேவைப்படுது: விசுவாசம், நீதிய பொறுமை. இந்த ரெண்டும் உங்க வாழ்க்கையில வைத்துக் கொள்ளுங்கன்னா நீங்க பிளஸரா இருக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போறார், உங்களை உயர்த்த போறார். ஆகவே உங்களுக்கு என்ன இல்லை? வெள்ளியும் பொண்ணு இல்லையா? கவலைப்படாதீங்க. வீக்கா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக பைபிள் சொல்லுது. இவனோட வீக், மனுஷ பார்வையில் வீக்கா இருக்கலாம், டாக்டர்னு சொல்லலாம். பட் இன் ஃபேக்ட் நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது இவனோட வீக் பர்சன். நீ பலவீனன் அல்ல, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. இதாங்க இல்லாதவைகளை இருக்கிற போல அழைக்கிற தேவனுங்க. வியாதி இருக்கும் உனக்கு, ஆனா அதை ஒன்றும் செய்ய முடியாது. டாக்டர் சொல்றாங்க என்ன ஊருக்கு உங்களுக்கு, அதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு வரப்போறல. ஏன்னா அவர் நடத்துது இருக்கிறவைகள் மாதிரி, உங்களுக்கு பலன் இருக்கிற மாதிரி, உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும், உங்களுக்கு வந்து ஆசீர்வாதங்கள் இருக்கிற மாதிரி ஆண்டவர் நடத்துவார். செக் பண்ணி பாருங்க. கர்த்தர் எல்லா விதத்திலும் உங்களை அப்படி நடத்துவார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய இந்த ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் உங்களை நல்ல நிலைக்கு தூக்கி எடுத்து ஆண்டவர் வைக்கும் பொழுது மகிமைப்படுத்தி ஆவி விசுவாசத்தில் வல்லவளா இருங்க. வீழ்ச்சி அடைய உங்களை ஒப்பு எடுக்காதீங்க. டோன்ட் கிவ் a chance to slip down. ஏன்னா தேவன் உங்களை இந்த ஆவிக்குரிய ஜேர்னியில நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய இந்த பயணத்துல இப்படி அப்படியெல்லாம் போயிடாதீங்க. அது நிறைய வரும். உலகம் வரும், பிசாசு வரும், சாத்தானு, அசுத்தங்கள் எல்லாமே உங்களை டீவியேட் பண்ண, உங்களை டிராக் பண்ண வரும். ஆண்டவர் அதற்காக உங்களை அழைக்கல. நோ பிரதர், God has called you with one purpose. இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் உன்னை பரிபூர்ணமாக்க போறார். இந்த ஜேர்னியில் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? டோன்ட் டர்ன் பேக். திரும்பி பார்க்காதீங்க. இவங்க அவங்க மற்ற மனுஷனுடைய பேச்சையும் கேட்காதீங்க. உங்களை அழைத்த தேவன் அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பி, வாக்கு தத்தத்தில் உறுதியாக இருந்து, சந்தேகப்படாமல் நீங்க உறுதியா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் யாவும் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் இன்றைக்கு வாசித்த வண்ணமாய் ரோமர் 4:17 இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவனப்பா. எங்களுக்கு இல்லாதவைகள் இருந்தபோது இப்போது இருக்கிற மாதிரி எங்களை அழைக்கிற தேவன். அருமையான தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்தில் நீர் எல்லாவற்றையும் கொடுக்க போறீங்க, கொடுத்து கொண்டிருக்கிறீங்க. நன்றி சொல்றேன். திவிரி ஆபிரகாமை அழைத்து அவனை பெருக பண்ணினது போல எங்களுடைய வாழ்க்கையில கூட
அந்த பெருக்கத்தை கர்த்தர் கூட்டி தரும்படி ஜெபிக்கும். நாங்கள் உமக்காக ஒரு சாட்சியாய் வாழ, அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை நாங்கள் வாசிக்கும் பொழுது இந்த உலகத்தில் அவன் அந்நியராக பரதேசியாய் வாழ்ந்தான் என்று வாசிக்கிறோம் அதே எபிரேயர்ல. ஏனென்றால் அவன் இதை நம்பல, இதை காட்டிலும் மேலான ஒரு ராஜ்யத்துக்காக காத்திருந்தான். இந்த ராஜ்யம் அல்ல, மேலான ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அருமை பிதாவே, இந்த நாட்களில் கூட நாங்கள் உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் நாங்கள் பிடித்துக் கொள்ளவில்லை, எங்களுக்கென்று நித்தியமாக வைத்திருக்கிற இந்த நித்தியத்தை கூட, எட்டர்னல் லைஃப், அதற்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் எங்களை அழைச்சிங்க. உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களை கூட்டி கொடுக்க போறீங்க. அதே போல எங்களுக்கென்று வைத்திருக்கிற இந்த நித்திய ராஜ்யத்துக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களை அதற்கு நேராக நடத்த மாட்டேன். ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாதவரிடம் இப்பொழுதோ எங்களுக்கு எல்லாவற்றையும் கூட்டி தந்து கொண்டிருக்கிறீங்க. இனிமே எங்களை நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த செய்தியை கேட்ட அத்தனை பேரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய உள்ளங்களில் இனி வெறுமை காணப்படக்கூடாது. There should not be any emptiness. நிறைவா இருக்கட்டும். ஆண்டவரே, நிறைவு காணப்படட்டும், பூரணம் காணப்படட்டும். இப்பொழுது இழந்த சமாதானம், இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மீண்டுமாய் கூட்டி தரும்படி ஜெபிக்கும். இந்த ரட்சணின் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் தைரியத்தையும் அவளுக்கு மீண்டுமாய் கூட்டி தரும்படியா நாசனாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you.